இன்னைக்கு எடுத்த படம் வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு வந்த படங்கள் கூட என்ன செய்யும், இந்த ஆஸ்பெக்ட்லாம் இருக்கும். இயற்கை புணர்ச்சின்றாரு, இடந்தலைப்பாடு. அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு பொண்ணை பார்த்து மயங்கிடுறோம், ஒரு பையனை பார்த்து மயங்கிடுறோம். உடனே என்ன செய்வோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசுவோம், டேய் இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, அந்த பொண்ணு எப்பரா எப்பரா இது பண்றது. உடனே அவங்க அனுபவத்தை வந்து பயங்கரமா அவன் சொல்லுவாங்க, இவரை பார்க்க முடியாது கொள்ள முடியாது. அதை வந்து இவர் எழுதுறாரு. அதுக்கு பேர் வந்து பாங்கன் அப்படின்னா தோழன் அர்த்தம். பாங்கன் கூட்டம் அப்படின்றது. சில்லி என்ன சில்லி என்ன சில்லி, யாரும் தெரியாது, பேர் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. இந்த 7 மில்லியன் பாப்புலேஷன் எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? ஏய், இந்த 7 மில்லியன் பாப்புலேஷன்ல எவ்வளவு பொம்பளைங்க? சொல்லுங்க 50% எவ்வளவு? 3 மில்லியன். இந்த 3 மில்லியன் பாப்புலேஷன்ல எவ்வளவு பொம்பளைங்க 18ல இருந்து 22 வயசுக்குள்ள இருப்பாங்க? 10% எவ்வளவு? 3 லட்சம். இது தெரியாதா? இந்த 3 லட்சத்துல எவ்வளவு பேர் மெடிக்கல் காலேஜ்? அவங்க டாக்டர் அம்மாவா? சரி சொல்லு எவ்வளவு? 1% எவ்வளவு? 3500 பேர். இந்த 3500 பேர்ல எவ்வளவு பேர் தாம்பரத்துல ட்ரெயின்ல போவாங்க? இல்ல ஏய், ஒரு 2% எவ்வளவு? 70 பேர். இந்த 70 பேர்ல ஒரு பொண்ணு தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? கண்டுபிடிக்க முடியாதா? கேக்குறான், அந்த பொண்ணை எப்படி நீ மீட் பண்ணுவ, எப்படி பாப்ப? அவன் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றான், இப்படி இவ்வளவு பொண்ணு இருக்கும், சென்னையில இவ்வளவு பொண்ணு இருக்கும், அதுல டாக்டர் பொண்ணு எவ்வளவு அப்படி எப்படின்னு சொல்லி வச்சிடும். எனக்கு தெரிஞ்சு மணிரத்னம் எழுதினாரா, ஆர் செல்வராஜ் இந்த கதை தெரியுமா, தொல்காப்பியம் படிச்சாரா, ஆனா படிச்சிருப்பாங்கன்னு தான் தெரியுது எனக்கு. ரொம்ப நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிருப்பாங்க.